உன்னத ஞானத்திற்கான தொடர் வகுப்பு. அஷ்டவக்ர கீதை அத்தியாயம் 1 ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உணவு உணர்வு செயல்வழி சிகிச்சை நிபுணர் உன்னத ஞானத்திற்கான உரையை வழங்குவார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக மெய் என்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அதற்கு முன்னதாக ஐயா அவர்களை பற்றி சிறிய தன்னிலை விளக்க குறிப்பு. ஐயா அவர்கள் ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர். ராஜபாளையத்தில் அரவிந்த் ஹெர்பல்ஸ் நிறுவனத்தின் இயற்கை வாழ்வியல் ஆசிரியராக ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள் மற்றும் செய்முறை பயிற்சிகளை மக்களுக்கு இலவசமாக அருளி கொண்டுள்ளார்கள். இந்த பயிற்சியானது ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் மற்றும் 6 நாட்கள் பயிற்சியாக இயற்கை வாழ்வியல் முகாம் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அருளி கொண்டுள்ளார்கள். 15 வருடம் சேவையாக செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களின் சேவையை பாராட்டி ரோட்டரி கேடயமும் மற்றும் லட்சுமி ராஜேந்திரதானந்தா என்னும் பட்டங்களையும் பெற்றுள்ளார்கள். இவ்வளவு மேன்மை பொருந்திய ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க தொடங்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வணங்கி ஆத்திரிகள் குருமாரை வணங்கி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஆசிரியர் இறைவனுடைய பேராற்றல் கருணையினால் அல்லப்பட்ட இந்த தமிழ் ஆனந்த யோகா மூலியமாக இந்த உயர்ந்த ஞானத்தை என்னுடைய குருநாதன் என்னுடைய இறையாற்றல் எனக்கு இருந்து உங்களுக்கு புரியும்படியாக அது கொடுக்கப்பட வேண்டும். இந்த உயர்ந்த ஞானம் சொல்லக்கூடிய தகுதி அக்க நிலையிலும் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் ஆனந்த யோகா சார்ந்த நண்பர்கள் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கு நன்றி கூறி என்னுடைய இறையுடைய ஆசிரியர் குருவுடைய ஆசிரியர் நான் தொடங்கினேன். ஏற்கனவே போன வீடியோல அந்த அறிமுக உரையில அவருடைய வரலாறு, அதன்பின் அஷ்டவகர கீதையுடைய அவருடைய உன்னத ஞானத்துக்கான ஒரு அடிப்படை ஒரு புரிதல், பின்பு அதன்பின் இந்த ஜனமகாராஜுக்கு தன்னுடைய தெளிந்த ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தி உணர செய்த பின் மீண்டும் அது உபதேசமாக தொடங்குகின்றது. அப்பொழுது ஞானத்தையும் முக்தியும் அவாபின்மை பெறுவது எப்படி என்ற ஒரு கேள்விக்கு அஷ்டவகர முனிவர் தொடங்கிதான் முதல் ஸ்லோகம், முதல் அத்தியாயம், ஸ்லோகம் 1. அது என்ன சொல்றாருன்னா, அன்பா, நீ முக்தியை விரும்புவேன், உலக விஷயங்களை புலன் வழி விஷயங்களை நஞ்சு நட்டது. முக்தியை விரும்புவேன். முக்தினா என்ன புரிஞ்சுக்கிடுவோம்? ஏதோ அடைவது. முக்தி என்பது விடுதலை. அப்படி என்றால் சுதந்திரம். உனக்கு விடுதலை என்றால் இங்கே சுதந்திரம் இல்லை, உனக்குள் சிறைப்பட்டு இருக்கின்றோம். பல வகைகள் சிறைப்பட்டு இருக்கின்றோம். இந்த உலக சம்ஸ்காரம் நான், எனது, குடும்பம், சமுதாயம், உலகம், இப்படி பல வகைகள் சிறைப்பட்டு உங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய சுதந்திரத்துக்கும் சுயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வாழ முடிகிறதா இல்ல வாழ என்ன முடிகிறதா, வாழ்ந்து காட்ட முடிகின்றதா, வாழ்கிறீர்களா, உங்களுக்காக வாழ்கிறீர்களா அல்லது உங்கள் சுற்றி உள்ள விஷயங்களுக்காக வாழ்கிறீர்கள்? உங்களுக்காக வாழ்ந்தால் அது சுகம், சுதந்திரம், விடுதலை. மற்றவருக்காக நீங்க வாழ்க்கையை எண்ணினாலோ
சொன்னாலோ செய்தாலோ அணுகினாலோ அது சுதந்திரமா. அப்படி ஏதோ வகையிலே உங்களை இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த குடும்பம் உங்களை சிறைப்படுத்திக் கொண்டு அதில் ஆசாபாசங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு காம குரோதங்கள் இழந்து கொண்டு அதை வெளிப்படுத்திக் கொண்டு சில சில சிற்று இன்ப நாட்டத்திற்கு அடிமைப்பட்டு இந்த துன்பத்தையே நாடி இப்படிதான் போய்கொண்டு இருக்கின்றோம் என்பது மகான்களுடைய தெளிவுரை. இது உண்மையும், அது உங்களோட அனுபவம் சொல்லும். உங்களுக்குள்ளே நீங்களே தோன்றுகின்றது. உங்க வாழ்வியல் முறையில, வாழ்ந்த வாழ்க்கையில, அனுபவத்துல பார்க்கின்ற பொழுது எப்படா நிம்மதி, எப்போதான் நமக்கு சுகம், எப்போது நிறைவு, எப்போது விடுபடுவோம், இப்படி மனசு உங்களுக்குள் ஒரு தேடுதல் தேடிக்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஆயிரம் எண்ணங்களோடு வாழ்க்கையை நினைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு ஆசையாக பயமாக விருப்பாக உலாவிக்கொண்டு அப்போது கிடைக்கிற சில சில சுகங்களுக்கு இடம் கொடுத்து அப்ப இன்பமாக அனுபவித்து துன்பமாகவே மாறி பின்பு ஏன் எதற்கு என்ற கேள்வியுடன் சந்தேகத்துடன் சஞ்சலத்துடன் குழப்பத்துடன் மீண்டும் ஏதோ சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டால் அதிலே ஒரு ஆசை நம்பிக்கை வைத்துக் கொண்டு பின்பு அதிலையும் நாடி அதிலையும் சிரமப்பட்டு இப்படி போறக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு அநேக பேருக்கு இருக்கும். அப்போது நமக்கு ஏதோ இந்த வகையிலே என்னால் என் சுகமாக சுதந்திரமாக உலாக முடியவில்லை, ஏதோ கட்டுப்பாட்டுடன் நான் இயங்க வேண்டியிருக்கின்றது, பொறுப்புகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன, அது உடைமைகள் நமக்குள் இருக்கி உரிமையாக்கி அது ஒரு சில நேரங்கள் அதே கொடுமையாக பாரமாக நாம் இருப்பதை உணர்வதால் எப்பொழுது இருந்து விடுபடுவோம், எப்பொழுது விடுபடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த முக்தியை விரும்பி அந்த விடுதலை விரும்பி மனம் என்பதே சென்று கொண்டிருக்கின்றது என்பது இந்த உலக சமுதாயத்தில் நாம் நம்முடைய அனுபவம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மகான்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதுவாக இருக்கின்றன. மக்களுடைய அவருடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பது போல் வசதியாக இருப்பது தோன்றினாலும் அவர்களுக்குள் அது திரைப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதேதான் நம்முடைய வாழ்க்கையும் வேற இல்லை, அதேதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீ உண்மையிலேயே அந்த முக்தியை விரும்புகின்றீர் என்றால், அந்த முக்கியத்தான பாதை எனக்கு வேண்டும் என்றால் அது உங்களுக்குள் இருந்துதான் அந்த விடுதலையை நாட வேண்டும். அப்ப எனக்கு பிரச்சனை, அப்ப உடல் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது, புத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எதை வைத்து நான் அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்றால் உங்களுடைய புலன்கள் வழியாக. புலன்கள் தான் உங்களுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவிகளாக, ஞானேந்திரங்களாக, விஷயங்களுடைய உள்வாங்கக்கூடிய விஷயமாக உள்ளே இருக்கின்றது. கண்ணால் பார்க்கின்றீர்கள், காதால் கேட்கின்றீர்கள், மூக்கால் நுகர்கின்றீர்கள், நாக்கால் சுவைக்கின்றீர்கள், இந்த பட்சத்தால் இந்த உலகத்தை அணிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது என்ன சொல்லுகிறது, இது என்ன உணர்த்துகிறது, இது மனம் எப்படி அனுபவிக்கிறது என்பதுதான் உங்களுக்கு தெரிகின்றது. அதை கடந்து உங்களால் இயங்க முடியவில்லை. அப்ப நீங்கள் அதனுடைய கொடுக்கின்ற சுக அனுபவங்கள், சுக துக்க அனுபவங்கள் மாட்டிக்கொண்டு சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அதுதான் அடிப்படை உண்மையா இருக்கிறது. நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த தியானம் சித்திக்கின்றதா? அந்த தியானம் எப்பொழுதுமே அந்த புலன்கள் வழியாக விஷயமா இருக்கின்ற அனுபவங்களில் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது அந்த புலன் வழியாக வரக்கூடிய விஷயங்களிலிருந்து விடுபட்டு மனசை கட்டுப்படுத்தி, அது சுவாசத்தை கட்டுப்படுத்தி உள்முகமாக உங்கள் செல்கின்ற அதையெல்லாம் அது தடுத்தடுத்து மீண்டும் அந்த நிலைக்கு மீண்டும் உலக விஷயத்துக்குள்ளே நாடுவது காரணம், நீங்கள் புலன் வழியாக நீங்கள் அணிவித்த கண்கள் வழியாக அழகில்லை என்றும், மூக்கு வழியாக மனம் நாற்றை என்றும், காது வழியாக இகழ்ச்சி புகழ்ச்சி என்றும், சுவை அசுவை என்றும், இந்த பரிசம் சுகம் அழுத்தம் என்று உங்களுக்கு உணரப்படுகின்ற விஷயங்களை மனசு அது விஷயங்களாக, விஷய போகங்களாக பதித்து வாழக்கூடிய நிலையில் நீங்கள் இறந்த எதிர்கால சிந்தனைகள் மட்டும் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்பொழுது இதையெல்லாம் நீங்கள் உள்பதிவிலிருந்து மனசு ஓடி ஓடி அதில் சிறைப்பட்ட காரணத்தினால் அந்த பழக்க தோஷத்தில் அந்த தோஷமாக உங்களுக்கு இருப்பதால் அந்த தோஷம் உங்கள் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை.
அப்பொழுது பழக்க தோஷம் உங்களை தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் முதலில் நீங்கள் உணர வேண்டியது விஷயங்களை நஞ்சு என தள்ளுதான் சொல்றார். அப்ப விஷயங்கள் புலன் வழி வரக்கூடிய இந்த விஷயங்களை நஞ்சு போல் உணர வேண்டும், நஞ்சாக உணர வேண்டும். எதை? விஷயங்களை. அப்ப கண் பார்க்க கூடாதா, காது கேட்க கூடாதா, மூக்கு நோக்கக்கூடாதா, நாக்கு சுவைக்க கூடாதா? அப்படி அல்ல. அது பெறப்படுகின்ற அனுபவங்கள், அது விமர்சனங்கள், அதுக்குடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே அழகா இருந்தால் உங்க மனசுக்கு பிடிக்கிறது போறீங்க, அழகு இல்லை என்றால் அது மனசு பிடிக்கலன்னு போறீங்க. அப்ப அந்த விஷயங்கள், அந்த விகாரங்கள், வேறுபாடுகள் இவற்றின் மேல் நீங்கள் ஒரு தீர்மானத்தையும் அபிமானத்தை வைத்து அதை மனசுக்கு பதித்து அது பிடித்திருக்கு பிடிக்கலை என்று வைத்துக் கொண்ட காரணத்தினாலே நீங்கள் இந்த அனுபவங்கள் எல்லாம் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மீண்டும் மீண்டும் அது உள்பதிவுகள் சித்தத்தில் பதிந்து புத்தியும் அது உட்பட்டு அது மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருப்பதால் நீங்கள் ஒரு சுதந்திரமான உணர்வுக்குள் நீங்க சொல்ல முடியாது. அது கொடுக்கப்பட்ட அனுபவத்திலே நீங்க சிக்கி கொண்டு அதையே ஓடிக்கொண்டிருப்பதால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய புலன் வழி விஷயங்கள் அனைத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு நீங்க தயாராக பயிற்சி எடுக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக சாதகர். நீங்கள் ஆன்மீக பயணத்தில் நீங்க ஈடுபட தொடங்கிவிட்டால் அது சாதனை என்பது, பயிற்சி என்பது, வைராகியம் என்பது எங்கே இருக்கின்றது என்றால் இந்த புலன் வழி விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்க கற்றுக்கொண்டு அது பயிற்சியாக நீங்க வர வேண்டும். அப்பொழுது யாரோ உங்களை குற்றம் குறை சொல்கின்ற பொழுது, உங்களை அவமானப்படுத்தும் போது உடனே உங்களுக்கு எதிர்வினையாக ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், அதற்கு எதிர்வினையாக கர்மேந்திரங்கள் செயல்பாடுகள், வாக்கு, நாக்கு ஞானேந்திரம் இருந்தால் வாக்கு கர்மேந்திரங்கள், கை கால்கள், இவற்றின் மூலியமாக இந்த உலக விஷயத்தில் மீண்டும் மீண்டும் உங்கள் செயல்பாடுகள் கூட்டிக் கொண்டே போய்கொண்டிருக்கும். அப்பொழுது சிறைப்பட்டது என்பதே தெரியாமல் விட்டால், சிறைப்பட்டிருக்கின்றோம் தெரியாவிட்டால் முக்திக்கு வழி இல்லை. அது அஞ்ஞான வாழ்க்கை, அறியாமை என்ற இருள் அது சூழ்ந்து விட்டது என்றால் நீங்க சிந்திக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஞானத்தினுடைய விழிப்பு, ஞானத்தினுடைய தேடுதல், ஆத்மீக வழிகள் அப்படி வரும்போது இந்த உலக விஷயங்கள் உங்களை ஆட்கொண்டு அதில் மறைத்து விடுகின்றது. அப்படி என்றால் எதிர் வழியாக மறைத்தது என்றால் அதற்கு அடிப்படைக்கான இந்த புலன்கள் தான். அப்ப புலன்கள் வழியாக வரக்கூடிய எல்லா நிலையிலிருந்தும் கட்டுப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சிக்குள் நீ செல்லவிட்டால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு சித்திக்க முடியாது. அப்போ புலன்கள் வரக்கூடிய எல்லா விஷயம் கொஞ்சம் அதை நிதானப்படுத்த வேண்டும், ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்போது நமக்கு நிதானம் வர வேண்டும். நிதானத்தின் மூலியமாகத்தான் நீங்கள் அதை அடைய முடியும். அடுத்து அது சமாதானமாக்கப்பட வேண்டும். நிதானம் பத்தாது, அதுக்கு சமாதானம் தேவை. நிதானம் உங்களை காக்கும், சமாதானம் அந்த பொருட்கோடு இணக்கம் கொடுக்கின்ற பொழுது அந்த மற்றவர்களையும் அது காத்தருளே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருளாகட்டும், மற்ற உயிரினங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லா விஷயங்களும் ஒரு சமாதானத்தை எப்போது ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அங்கே ஒரு அணுகுமுறை நல்லா இருக்கும், அனுசரணை இருக்கும். இப்ப நிதானம் உங்களை காக்கும், சமாதானம் மற்றவங்களையும் அது பக்கப்படுத்தி காப்பாற்றிக் கொண்டிருக்கும். இந்த ரெண்டுக்குள் நீங்க வராவிட்டால் உங்களுக்குள் தியானம் சித்திக்காது. நீங்க உங்க உடல் கட்டுப்பாடு நினைச்சு நீங்க தியானத்தை உட்காடுறீங்க. அது எந்த யோக முறையாகட்டும், எந்த தியான முறையாகட்டும், உட்கார்கின்ற பொழுது மனசு எதை நாடிக்கின்றது? அந்த புலன் வழியாக அணிவிக்கப்பட்ட அந்த மனமானது கொஞ்ச நேரத்துக்கு கண்ண மூடி இருந்தால் கண்ண மூடி அதிகமான காட்சியை வெளிப்படுத்துது. கொஞ்ச நேரம் மூச்சை கவனிக்கலாம், அந்த மையங்களை கவனிக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது வெளிப்பட தொடங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அது எண்ண ஓட்ட பதிவுகளில் நீங்கள் அங்கே ஒரு புரிதலோடு இல்லை என்றால், அங்க ஞானம் இல்லை என்றால், அங்க நிதானத்தையும் அந்த சமாப்படுத்தவில்லை என்றால் அது மீண்டும் தியானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது உங்களுக்குள் ஏற்படைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அபிப்பிராயங்கள், அபிமானங்கள் எல்லாம் அங்கே உயர்ந்த தன்மையில் உங்களுக்கு என்று ஒரு தனித்தன்மையை அடைந்து அது உங்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அதெல்லாம் தியாகம் செய்ய தொடங்க வேண்டும், விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் மௌனத்துக்கு செல்வதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப அது புலன் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது நஞ்சு என்று நீ நினைக்க
எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு பிடித்த மாதிரி அழகா இருக்கலாம், சுவையா இருக்கலாம், நல்ல மனமா இருக்கலாம், சுகமா உட்கார்ந்து இருக்கலாம், நல்ல புகழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்குள் காதுபட கேட்கலாம். ஆனால் நமக்கு அதோடைய இன்பம் ஒரு சுகத்தை நாம் அணிவித்துக் கொள்ள தொடங்கி விட்டோம். அது நஞ்சு என்றால் நீ தொடுவீர்களா, எடுத்துக்கொள்வீர்களா, பார்ப்பீர்களா, அதை உங்க மனசுக்கு பதிப்பீர்களா? அப்ப புலன் விஷயங்களை நீங்கள் அடிப்படையில் ஆரம்ப கட்டத்து பயிற்சிகள் அது நஞ்சு என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன்னால் அது ஆழ்ந்து அது உண்மையா தன்மை உங்களால் உணர முடியாது. அப்பொழுது பயிற்சி என்பது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அது நஞ்சு என்ற மனநிலையிலிருந்து பார்க்க வேண்டும். நாம் பிடிக்காத விஷயங்களை ஒதுக்கி விடுகின்றோம். ஏன் ஒதுக்குறோம்? அப்ப பிடிக்கிறது ஒண்ணு இருக்கின்றது, பிடிக்கும் விஷயத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். பிடித்த விஷயம் பிடிக்காத ஒன்றை அதுக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் ஆட்கொண்டிருக்கின்றீர்கள். அப்பொழுது இந்த புலன்கள் வழியெல்லாம் இருக்கின்ற வழிக்கு நீங்க உங்களுக்குள் உள்முகமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த உள் உணர்வை போக முடியாது. இந்த வெளி உலகத்திலேயே நீங்கள் உங்களுடைய இயக்கம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், திட்டங்கள் எல்லாம் வகுத்துக்கொண்டு அதை விருத்தி செய்து கொண்டே இருக்கும் பட்சத்திலே எப்பொழுது உங்களுக்குள் நீங்கள் உங்களுக்கு உணர முடியும். ஏனென்றால் நீங்கள் அந்த உலக விஷயத்தோடு, அந்த புலன் சார்ந்த விஷயத்தோடு நீங்கள் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மன அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புத்தி அதுவரை சென்று கொண்டிருக்கின்றது. பின் எப்படி ஒரு ஆத்ம உணர்வு, ஆத்ம சிந்தனை, ஆத்ம நிலையோடு உங்களால் மற்றவரை அணுக முடியும்? அப்பொழுது அதை விடுத்து உள்முகமாக திருப்புகின்ற இந்த உணர்வுக்குள் இந்த புலன் சார்ந்த விஷயத்தில் வெளிப்புற விஷயத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் அது உள்ளே சென்று நீங்கள் ஆழ்ந்து ஒரு மையத்தை பிடித்து மித்ததெல்லாம் இதுவல்ல ஒதுங்கி அந்த மையப்புள்ளியில் இறையாற்றல் செல்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஆனந்தம் நிலைக்கு அது கொண்டு செல்லும். அப்பொழுது நீங்கள் எதை பயிற்சியாக்க வேண்டும் என்றால் இந்த புலன் சார்ந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கி வேடிக்கை பார்த்து அதில் ஒட்டாமல் இருப்பதுதான் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதற்கு தேவை நிதானம், சமாதானம். இவற்றை ஏற்பட வேண்டும் என்றால் முதலே நீ கடைபிடிக்க வேண்டிய குணம் என்றால் அது பொறுமை என்பதுதான் நீங்க முதல்ல வரும். அப்ப பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டும். பொறுமை என்ற குணம் உங்களுக்கு அபரிமிதமா இருக்க வேண்டும். பொறுத்தார் பூமியாழ்வார், பொறுமை கடலின். அப்ப பொறுமையாக நீங்க இருக்கின்ற அந்த பொறுமை என்ற குணம் உங்களுக்கு இருக்கின்றதா? அப்போது 5 குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது முதல்ல பொறுமை, அடுத்து நேர்மை, அடுத்து வாய்மை, அடுத்து தயை, திருப்தி. இந்த 5 குணங்களோடு நீங்கள் அதை அணுக வேண்டும், அதில் இருப்ப கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் பொறுமைக்குள் முதல்ல எடுத்தவனே பொறுமை இல்லை என்றால், பொறுமைக்குள் வரவில்லை என்றால் ஞானத்துக்கு அடிப்படை குணமே பொறுமைதான். அந்த பொறுமை மூலியமா தான் எல்லாத்தையும் நீங்கள் யூகிக்க முடியும், அணிவிக்க முடியும், இருக்க முடியும், தாங்க முடியும், நீடித்து இருக்க முடியும். பொறுமை இல்லை என்றாலே அது உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே விலகி செல்லும். அதான் பொறுத்தார் பூமியால பொறுமை கடலினும் எந்த அந்த தகுதியை அந்த பொறுமைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது புலன் வழியாக நமக்கு வரக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் எடுத்த உடனே எடுத்த எடுப்பிலேயே அது ஆட்பட்டோ நீங்க எதுவும் வெளிப்படுத்தக்கூடாது. அது பொறுமையா இருக்க என்னங்கிற கவனிக்கும். நமக்குள் ஏற்படும் தாக்கங்கள் எதுவா இருந்தாலும், உங்களை தாக்குகின்ற எதுவா இருந்தாலும், நன்மை தீமை எதுவா இருந்தாலும் அது தாக்குகின்ற பொழுது, இப்ப பூமியை தோன்றோம், உடைகிறோம், கிணறு வெட்டுறோம், ஆயில் எடுக்கிறோம், எல்லாம் எடுத்து விட்டுருக்கோம். அந்த பூமி எப்படி தாங்கி கொண்டு தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை தாங்கி கொண்டு நம்மளையும் தாங்குகின்றது. தாங்குது தாங்குது. அப்ப ரெண்டும் செய்யுது. அந்த பொறுமை உங்களுக்கு வர முடியுமா? வருதா? அப்பொழுது உங்களுடைய பகைவனாக இருக்கட்டும், உறவினராகட்டும், நெருங்கிய நண்பர்களாகட்டும், உங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்து இருப்பவர்களாகட்டும், அவர்கள் கூடிய செயல்பாட்டுகள் இருந்து உங்களுக்கு பொறுமை என்பது இவ்வளவு அடித்தாலும் தாங்குறோம், இவ்வளவு அடித்தாலும் தாங்குவான் அப்படிங்கிறத ஒரு நிலை கொண்டு வர முடியுமா? அது மாதிரி அவங்களை எந்த குற்றம் குறை சொல்லாம இருக்க முடியுமா? பொறுமையா இருப்பீங்க, அதுல எந்த விவாதமும் அது தப்பு தவறு எதுவும் சொல்ல மாட்டேங்க, அவங்களே தாங்குவீங்க. அப்பேற்பட்ட பொறுமை. அந்த பொறுமைக்கு முதல்ல நீங்க தயாரா இருக்கிறீங்களா? பொறுமை இல்லை என்றால் அடுத்த நிலையை உங்களுக்கு புரியாது, போக முடியாது. பொறுமையா அந்த விஷயத்த நீங்க அணுகணும், கேட்கணும். எடுத்த எடுப்பிலேயே கேட்ட மாத்திரத்திலே, பார்த்த மாத்திரத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்வார்களே, அப்படியெல்லாம் சென்று விடக்கூடாது.
அதை அப்படியே பொறுமையாக கவனித்து அது கொடுக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அது எதிர்வினை ஆற்றக்கூடாது. அப்பொழுது பொறுமை அம்சத்தில் முதல் நீங்க இருந்தால் மட்டுமே நீங்க அடுத்த விஷயம் போக முடியும். அந்த பூமி தத்துவத்தில் நீங்க பஞ்சபூதத்தில் ஆனவர்கள். இந்த பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய முதல் பூமி. இந்த பூமியிலே பொறுமை என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ, எந்த பொறுத்துக்குள்ளீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு வலிமை பெறும். உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாம் ஒரு பூமி தத்துவத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த உடம்பில். அப்பொழுது ஒரு வலிமையான ஒரு உடம்பு வாகு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். நம்ம பொறுக்க முடியாத காரணத்தினால் அந்த எப்படி பூகம் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்து எல்லாமே வளர்ச்சாயிருதோ, பொறுமை இழந்த அடுத்த செகண்டே உங்களுடைய நரம்பு தசை எலும்பெல்லாம் ஒரு அதிர்வு ஏற்பட்டு ஒரு தளர்ச்சி ஏற்படுகின்றன. அப்படி இருந்தால் அந்த ஆரோக்கியம் கெட்டு போகின்றது. அந்த பொறுமையெல்லாம் அன்பு கெட்டு போகின்றது. அந்த பொறுமையெல்லாம் உங்கள் ஆனந்தத்துக்கு வழியே கிடைக்காம போகின்றது. அப்பொழுது பொறுமை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். படத்துல பார்த்துருக்கேன். பொறுமை எத்தனை நாள் தாங்கிக் கொள்வது பொறுமையா இருப்பது, பொறுமை இருப்பது என்று கேட்கும்போது பாட்டு இருக்கு. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே பொறுமை தண்ணீர் நிலைக்கட்டுமே. எம்ஜிஆர் பாடல். இப்போ 1000 ஆண்டுகள் ஆகட்டும் 1000 ஆண்டுகள் ஆகட்டும். அப்ப எத்தனை தலைமுறை? இன்னைக்கு 50 60 தலைமுறை. அப்ப 15 கொடுக்கணும். நீங்க 15 பிறப்புக்கும் தாங்கி நிக்கணும். அதை அப்ப அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். நமக்கு 2 வார்த்தைக்கு மேல தாங்க முடியல. 3 நாளுக்கு மேல அது உங்களுக்குள் இருக்காது. அடிச்சு தூள் கலப்பு. அப்ப எங்க பொறுமை இருக்கு? இந்த பொறுமை அந்த அளவுக்கு முக்கியமானது ஆன்மீக பயணத்துல. அப்ப ஆன்மீகத்துக்கு நீங்க முக்தி அடைய வேண்டும் என்றால் அந்த புலன்வழி விஷயத்தில் இருந்து அந்த பொறுமை காக்க வேண்டும் என்பது முதல் குணம். 2வது ஒரு நேர்மை இருக்க வேண்டும். இன்னைக்கு நேர்மை என்னன்னா என்ன? சப்போஸ் தவறு செய்தீர்கள், தவறுகள் சொல்லப்படுகின்றது. தவறை மறைக்கிறோமா, குற்றத்தை மறைக்கிறோமா? குறை சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க. இன்னைக்கு கூட சின்ன விஷயங்கள் நான் கவனிக்கிறேன். சுவிட்சை மாத்தி போட்டேன். சுவிட்சை மாத்தி போட்ட குறை வருதுங்க. வந்தோடனே நான் உடனே சொல்றேன், அப்ப எங்க வீட்டுல பழக்கத்தை போடுறேன் அப்படி சொல்றேன். அது சொல்லக்கூடாது. அப்படியா, சாரி, தெரியாம போட்டேன். அப்படி வார்த்தை வராது. உடனே நியாயப்படுத்துவதற்கும் அது நான் ஒண்ணு அப்படி நினைச்சு போடலையே அப்படி சொல்வதற்கு மனசு போடும். அப்ப கொஞ்ச நேரம் நான் அமைதி இருந்து பொறுமை காத்து ஆம் தவறுதான் அப்படின்னு சொல்ல முடியும். சின்ன விஷயம்தான், ஒரு விஷயம் கிடையாது. ஆனாலும் அதுல என்ன இருக்கு நமக்கு? அப்படி ஓடிட்டு மனசு. அப்ப செய்த சின்ன சின்ன தவற கூட, புரிஞ்ச தவற கூட நமக்கு ஒத்துக்கொள்வதற்கு அவளை யோசிக்கின்றது. இப்ப நேர்மை இல்ல இருக்கும். இப்ப தவறே செய்யாம இப்ப குற்றம் சொன்னா ஏத்துக்கிட்டீங்கன்னா அது நேர்மை. இப்படி செய்யாம தப்பு கூட குற்றம் சொல்லணும். பட்டினத்தாரு கதையில பார்த்துருப்பீங்க. பட்டினத்தார் கதையில அந்த அரண்மனையில முத்து மாலை திருடப்படுது. அந்த திருடர்கள் பட்டினத்தார் கழுத்தை போட்டுட்டு ஓடிடுவாங்க. அவரை தியானம் பண்ணிட்டு இருப்பார். காவலாளிகள் துரத்தி பார்த்தா இவர் முத்துமாலை கழுத்து இருக்க உடனே வா, கழுத்து முத்துமாலை இப்படி வந்துச்சு, நீ திருடுதானே, நீ திருடுன சொல்லு என்ன. படுமனமே படு சொல்லுவார். நான் திருடல சொல்ல மாட்டார், எனக்கு தெரியாது சொல்ல மாட்டார், எப்படி தெரியாது சொல்ல மாட்டார். படுமனமே படு. அப்ப என்ன? இந்த தவறு எனக்கு காரணமா ஏதோ இடத்துல செஞ்சிருக்கிறேன், செய்யாம வராது என்கிற ஒரு ஊழ்வினைப்படி அவர் புரிந்து அந்த ஞானத்தை இருப்பதா. அப்ப நேர்மையாக அவர்கள் அதை திருடல கூட சொல்லல. போட்டுக்கோ, சரி கொண்டு போ, கூட்டு போ. அப்ப அந்த நேர்மைங்கிற எங்க வருது? ஏற்றுக்கொள்கின்ற பக்கம். எந்த சூழலையும் எது வந்தாலும் அதை முதலில் ஏற்றுக்கொள்வதுதான் நேர்மை. அது நீரின் அம்சத்தில் இருக்கின்றது. நீர் எந்த சூழல்கள், எந்த பாத்திரத்தை ஊற்றினாலும் தன் வடிவத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த வடிவத்திலே மாற்றிக்கொள்கிறது. அதேபோல எந்த சூழலும் எவ்வகை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் தான் நமக்கு வேணும். அதான் நேர்மைக்கு அடையாளம். அப்ப நேர்மை வரலை என்றால் நீங்கள் பொறுமை இருக்க முடியாது. பொறுமை இல்லை என்றால் நேர்மை வாழ முடியாது. அப்ப பூமியிலே நீரும் பூமியும் ஒன்றை ஒன்று
பொருந்திக் கொள்கிறது. அப்ப அந்த குணங்கள் வர வேண்டும். அப்ப புலன்களால் அவருக்கு காது கேட்கிற திருடங்கிறாங்க. அந்த காதுல இகழ்ச்சி, காதுக்கு இகழ்ச்சி தானே. அது இகழ்ச்சியில போய் கஷ்டப்பட்டாரா? அந்த இகழ்ச்சியில வரும் ஆட்படல். ஐயோ இப்படி சொல்லலாம், யார் தெரியுமா, இவ்வளவு பேர் குபேரன் தெரியுமா, அரசனுக்கே கடன் கொடுத்த தகுதியுடையவன் தெரியுமா, எல்லாம் விட்டு வந்திருக்கேன் இந்த முத்துமாலை எனக்கு அப்படிங்கிற நியாயப்படுத்தினாரா? ஆனா நேர்மை, அந்த குணம் நமக்கு வரும். அப்ப புலன்கள் வழியா வரக்கூடிய எதையுமே கண்டுபிடிக்கிறார். அப்ப காதுக்கு நீ திருடன் திருடன் சொல்ற பெரிய ஞானி, திருடன் காது கேட்குது, ஒண்ணுமே அதை ஏற்றுக்கிட்டார். இப்படிதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, குடும்பத்தை எவ்வளவு குற்றங்கள் சொல்றாங்க, என்னென்ன குறைபாடு சொல்றாங்க, ஏத்துக்க முடியுதா? அவங்க திருப்பியை தாக்காம இருக்கிறோமா? இது நடக்கும். இப்படி செய்து கொண்டால் அடுத்து வாய்மை என்று பிறக்குது. உண்மை புரிய ஆரம்பிக்கும். ஒரு உண்மைக்கு செல்வீங்க, இல்ல உண்மை தெரியாது. அப்பொழுதுதான் அந்த ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு உண்டான பதில் எல்லாம் நீங்க நேர்மை வந்த பிறகுதான் அதுக்கு உண்மைக்குள்ள போக முடியும். இல்ல உண்மை தெரியாது. அந்த உண்மை சமநிலை கொடுக்கக்கூடியது. அந்த வாய்மை, நல்லது கெட்டது லாப நஷ்ட வெட்டி தோல்வி எல்லாமே ஒரு சமநிலைக்குள்ள கொண்டு போவதுதான் உண்மை. அப்ப சம பாவனை, அது நெருப்பின் அம்சத்துல நீங்க இருந்தீங்கன்னா நெருப்புக்குள் எது செய்யத்தாலும் சரி, தங்கத்தை போட்டாலும் சரி, சருகு போட்டாலும் சரி, அது அப்படியே பஸ்பமாக்கும். அப்ப சமநிலை ஏற்படுகின்றது. அப்போது சமநிலையில் தான் உங்கள் சமாதிக்குள் செல்ல வைக்கும். அப்ப சமநிலையோடு நோக்குகின்ற அந்த நிலை வந்தால்தான் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்ற பக்கமும் பொறுமை தாங்கிற பக்கமும் இந்த சமநிலையில் தான் உணர முடியும். அப்ப நெருப்பின் அம்சமா இருக்கணும். அப்ப ஜீர்ணித்துக் கொள்ள வேண்டும். எதையும் ஜீர்ணித்துக் கொள்ள பக்கம் வரும். ஜீர்ணிக்கும் போதுதான் அங்கே உண்மை புரியும். மற்றவர்களை நீங்க உலக வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா விஷயம் பாருங்க. இந்த சமநிலை இல்லை என்றால் ஒரு ஜட்ஜ் இருக்கிறான். அந்த ஜட்ஜுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ளவங்க ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு, ஏற்றத்தை பார்க்க முடியாது. அப்ப திருடன் சரி நியாயப்படுத்த ரெண்டு பேரையும் சமநிலையோடு பார்ப்பார். யாருக்காவது ஒரு அந்த இடத்துல சிறு பற்று வந்து விட்டால், இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ன வந்து விட்டால், சொந்தக்காரன் பகைவன் என்ன வந்து விட்டால், அந்த ஜட்ஜு அவரை தீர்ப்பு சொல்ல முடியுமா? உண்மை கண்டுபிடிக்க முடியுமா? தீர்ப்பு இப்படி வரும். நீதிபதிக்கு ரெண்டு பக்கம் சமநிலையோடு பார்க்கும் போதுதான் அந்த உண்மை அவரை கண்டுபிடிக்க முடியும். யாரோ ஒரு பக்கம் சாஞ்சிட்டாருன்னா, யாரோ பக்கம் வெறுத்துட்டாருன்னா அங்க தீர்ப்பு சரியா வருமா? அந்த நீதிபதி சரியான முறையாகுமா? அப்ப அந்த உண்மை தெரியும் என்றால் இரண்டையும் சமநிலையோடு பார்க்க வேண்டும். அந்த பக்குவம் வந்தால் இந்த புலனுக்கும் வரும். இந்த புலனுக்கு ஆட்படாம இருந்தால் கண்டிப்பா நீங்க சமநிலைக்கு கொண்டு வரும். அப்ப அந்த உண்மை புரிய ஆரம்பிக்கும். அப்ப பொறுமை, நேர்மை, வாய்மை, உண்மையோடு வாழக்கூடிய புரிமுறை தன்மை ஏற்படும். அது பிற தயை, தயை பிறக்கும். தயை என்பது என்ன? கருணை. கருணை, இரக்கம் அல்ல, கருணை, அன்பு. அப்ப அந்த சமையல் பார்க்கின்ற பொழுது இறக்கம் என்பது நமக்கு ஒரு சுயநலத்து வந்துடும். யாரும் ஏமாத்த பாய்ப்பு. கருணை என்பது ஏமாற முடியாது. சரியா? இப்ப கருணையோடு பார்க்க வேண்டும், அன்போடு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த இடத்துல தியாகமோ விட்டு கொடுத்தலோ ஒரு நேர்மையோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வரும். அப்ப தயவோடு குடிக்கின்ற போது இங்க கொடுத்தல் மட்டும் இருக்கும், அங்க எடுக்கக்கூடிய எந்த நிலையும் இல்லை. அப்ப குடிக்கின்ற தன்மையோடு கருணையோடு தயையோடு அந்த உணர்வு வெளிப்பட வேண்டும் என்றால் இப்போது காற்றின் அம்சமாக இருப்பீங்க. ஒரு காற்றின் தத்துவக்குள்ள போயிருந்தீங்க. அது எந்த குற்றம் குறையை பார்க்காது. அதை நிறைவு செய்யும். அதை நிறைவு செய்ய அது சமாளிப்படுத்தி சமாதானப்படுத்தி அங்க நல்லபடியா எல்லாத்தையும் வாழும் தன்மை உருவாக்கும். அப்பொழுது தனக்கென்று எந்த ஒரு எண்ணமும் வராது. தனக்கென்று தேவை எதுவுமே இருக்காது. அந்த தியாகத்துக்குள் செல்கின்ற பொழுது குற்றமுறை பார்க்காத பொழுது அனைத்தையும் அதை நிறைவு செய்து அது அன்பின் அம்சமாக
தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். இதுதான் இது அன்பே சிவம். நீங்க சிவத்தை பார்க்க முடியாது, சிவத்தை உணர முடியாது, சிவத்தை அணிவிக்கலாம். எப்ப அணிவிக்கலாம்? சிவத்தை பார்க்க உணர முடியாது, ஆனா அணிவிக்க முடியும். என எல்லாம் சிவமயம் தான். அந்த சிவத்தை அணிவிக்க வேண்டும்னா அன்பு என்ற இல்லாமல் அதை அனுபவித்து பெற முடியாது. அப்ப சிவம், அன்பே சிவம், அப்படி ஒரே வார்த்தை முடிஞ்சது. அப்ப அன்பை வரணும் என்றால் இந்த பொறுமை, நேர்மை, வாய்மை இவற்றுக்குள் செல்ல வேண்டும். அது பெற வேண்டால் புலன் வழியை தடுக்கப்பட வேண்டும். அப்ப அன்பின் நிறைவாக இருக்கிறது. இது இருந்தால் மட்டும்தான் அடுத்து திருப்தி என்ற ஒரு கிடைக்கும். திருப்தி என்பதுதான் நீங்கள் அடைய வேண்டிய கடைசி நிலை. அது திருப்தியில திருப்தியா என்ன? ஒரு செயல் திருப்தி, எனக்கு திருப்தியா இருக்கிறேன். திருப்தியா இருப்ப எப்படி? உண்மையிலே திருப்தியா இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ திருப்தியா இருந்து விட்டால் அங்க போது என்ற மனம் நிறைவாக இருக்கும். போது என்ற மனம் வந்து விட்டால் அங்கே எந்தவித சங்கல்பம் இல்லாமல், எந்த விதத்துக்கும் சங்கடப்படாமல், எதற்கும் சந்தேகப்படாமல், எதற்கும் சலனப்படாமல், எதற்கும் சலிப்பு இல்லாமல் ஒரு சாந்தி தன்மை இருந்தா நீங்க திருப்தியா இருக்கிறீங்க அர்த்தம். அந்த திருப்தி எல்லாம் வந்துருச்சா? இப்ப திருப்தி வரலை என்றால் ஏதோ குற்றம் குறை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், எதுவும் சமநிலையோடு பார்க்கவில்லை, எதை ஏற்றுக்கொள்ள முடியும், பொறுமை என்பது இன்னும் குறைபாடு இருக்கின்றது. அப்பொழுது நீங்க எந்த சூழலையும் பாதிக்கப்படாமல் சகித்துக் கொள்கின்ற ஒரு நிலைக்கு வந்தால் மட்டும்தான் அது திருப்தி என்ற ஒரு ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, அது ஆகாயத்தின் தத்துவத்தில் இயங்கியது. அந்த ஆகாய தத்துவத்தில் நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்க சாந்தி என்கிற, அமைதி என்கிற, மௌனம் என்கிற நிலைக்கு சென்று நீங்கள் உள்ளே ஆனந்தத்தை உணர முடியும். இந்த 5 அடிப்படை குணங்களாக நீங்கள் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். அதான் பஞ்சபூதம் குணங்களாக நாம் வளர்த்து கொண்டிருக்கோம். இதைத்தான் நம் உடம்பிலே 5 ஆதாரங்களாக பார்க்கலாம். மூலாதாரம் என்பது பொறுமைக்கும், சுவாதிஷ்டானம் என்பது நீருக்கும், மணிப்புரம் என்பது நெருப்புக்கும், அநாகதம் காற்றுக்கும், விசுத்தி அநாகதத்துக்கும், இந்த 5 குணங்களில், 5 மையங்களில், 5 பஞ்சபூதத்திலே உங்களை வளர்த்து கொண்டு வந்தால் நீங்கள் உடம்பு ஆரோக்கியம் மட்டும் பெறும். மூலாதாரத்தில் பொறுமை காக்கின்ற பொழுது அந்த சக்தி வந்து நல்ல வலுவடைந்து எலும்பு நரம்பு தசைகளுக்கு வலு கொடுக்கும். இதே சுவாதிஷ்டானத்தில் நீர் தத்துவத்தை அனைத்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய சிறுநீரக மண்டலங்களும் இனப்பெருக்க விருத்தி மண்டலங்களும் உங்களுக்கு ஆரோக்கிய நிலையை அடைந்து கொண்டிருக்கும். அதே நெருப்பு தத்துவத்தில் இருக்கின்ற மணிப்புர சக்கரத்தில் மையமாக கொண்டு பார்க்கின்ற பொழுது நீங்க சமநிலையோடு இருந்து விட்டால் உங்கள் ஜீரண மண்டலங்கள் அனைத்துமே ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கும். அதே அநாக சக்கரத்திலே காட்டு அம்சத்திலே நீங்க அன்பை செலுத்தி விட்டால் உங்கள் இருதயம் நுரையலும் சிறப்பாயும் கொண்டிருக்கும். அதனை விசுத்தி சக்கரத்திலே ஆகாய தத்துவத்திலே நீங்க இருந்து விட்டால் உங்களுடைய தைராய்டு, நாளமில்லா அனைத்தும் சமமான இயக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கும். அப்போ உடல் பாதிப்பு என்றால், உடல் கஷ்டம் என்றால், உடல் நோய் என்றால், இங்கே உங்க சக்கரங்களுடைய பாதிப்பு என்பது குணங்களால் அமையப்பட்டு அது நாளமில்லா சுவைகளால் இயக்கப்பட்டு மண்டலங்கள் பிரிந்து அந்தந்த நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொண்டால், இந்த அடிப்படை தத்துவங்கள் வந்துவிட்டால், ஞானத்துக்கு வழி தேடினால், முக்திக்கு வழி தேடினால், கண்டிப்பாக நீங்கள் அந்தந்த நிலையில் அந்த விஷயங்களில் விடுபட்டு நிதானம் சமாதி ஏற்பட்டு அது பொறுமை, நேர்மை, வாய்மை, தய, திருப்தி என்ற நிலையோடு நீங்க வாழ பழகுவதுதான் ஆன்மீகத்துக்கான முதல் படியான பயிற்சிகள். அப்ப அன்றாடம் நீங்க கேட்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி எடுத்த பின் வீட்டில் அனுபவங்களாக இதை நீங்கள் நடைமுறைக்கு படுத்தி கொண்டே வந்தால் மட்டும்தான் உங்களுக்குள் ஒரு அமைதிக்கான தியானத்துக்குள் உங்களை உணரக்கூடிய தன்மைக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். இல்லை என்றால் முடியாது. நீங்க அந்த முக்தியை சொல்லக்கூடிய இந்த விடுதலையை விரும்புகின்ற ஆத்மீக அன்பர்கள் நீங்கள் புலன் வழி வரக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஆட்படாமல் இருப்பதுதான் முதல் படியாக எடுத்துக்கொண்டு அதை நீ வளர்த்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பொறுமையும், நேர்மையும், வாயுமும், தய, திருப்தி இவற்றை வளர்த்துக் கொள்வதற்குள்ள முயற்சியும் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் என்பதுதான் அடிப்படை விஷயமாக அஷ்டவக்ரர் என்ற முனிவர் ஜன மகாராஜுக்கு உபதேசிக்கப்பட்ட முதல் அத்தியாயத்தில் முதல் சுலகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை எனக்கு புரிந்த வரைக்கே
நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் அது சம்பந்தமாக நீங்கள் அந்த புஸ்தகங்களை வாங்கி படித்து பார்த்து இந்த மகான்களை சந்தித்து இதை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இதுவரை அஷ்டவக்ரகீதை பகுதி 1 அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஐயா அவர்கள் அந்த ஸ்லோகத்திற்கான விளக்கத்தை ஐயா மிகச் சிறப்பாக தெளிவாக எளிய நடையில ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா அவர்கள் கேக்குதாங்க ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்க. இப்ப ஐயா அவங்க இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கிற அதனுடைய ஒரு சுருக்கமா ஒரு அந்த உரையை ரொம்ப ஒரு குறிப்பாக நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னால அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு வழக்கம் போல் தியானமும், தியானத்தை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். நாளை மாலை ஆரோக்கிய உரை, சிறுநீரகத்தை பற்றி ஹீலர் அனிதா சசிகுமார் அவர்கள் ஆரோக்கிய உரை வழங்க உள்ளார்கள். ரொம்ப முக்கியமான அந்த உரை. அனைவரும் அதில் கலந்து சிறப்பித்து பயன்பெற்று மற்ற நண்பர்கள் அன்பர்கள் அனைவரையும் பயனடைய செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேர நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாது. வாழ்க வளமுடன். இப்போ ஐயா அவங்க அஷ்டவக்ரகீதை பகுதி 1 நடத்தி இருக்கிறாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஸ்லோகம் 1ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முக்தியை விரும்பணும்னா புலன்வழி விஷயங்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முக்தி அப்படின்னா விடுதலை, சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்குள்ள நாம பலதரப்பட்ட வகையில நாம சிறைப்பட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நாம விடுதலை பெறணும். அதுதான் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதாவது நம்மளுக்காக வாழும்போது சுதந்திரம், மற்றவங்களுக்காக நாம அவங்களுக்காக அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அவங்க நல்லா இருக்கணும், இப்படியே நாம அந்த கட்டுப்பாடோட வாழும்போது அந்த வாழ்க்கை அது சுதந்திரமாக இருக்காது. அது கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. அதுல இருந்து நாம எப்படி விடுதலை அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. முக்தியை நாம விரும்பணும்னா நமக்கு உள்ள இருந்துதான், அது உங்களுக்குள்ள இருந்துதான் அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு உள்ள இருந்து அடையணும் அப்படின்னும் போது அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இந்திரியங்கள் வழியாக நாம விஷயங்களை நிறைய பழக்க தோஷமாக நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். அதுதான் நமக்கு தோஷமாக தடைகளாக இருக்கிறது. அதுதான் நஞ்சாக நம்ம உணரணும். அதுல இருந்து தான் நம்ம விடுபடணும். அதுலதான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை செய்தாலே போதும். நம்ம ஆன்மீகத்துல நாம சித்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சமாதானம் சொல்லியிருக்காங்க. நிதானம்னு நம்மளை காக்கக்கூடியது. சமாதானம் அப்படிங்கிறது பிறர் துன்பத்தை போக்கக்கூடியது, பிறர் துன்பம் தராமல், பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கக்கூடியது அப்படின்னு. இந்த 2 பக்குவமே இருந்தா போதும் நமக்கு தியானம் கை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புலன் சார்ந்த விஷயத்துல புத்தி போகாம இருக்கும்போது இந்த நிதானமும் சமாதானமும் நமக்கு அந்த மைய புள்ளியில நாம அந்த இறைநிலையோட அந்த மைய புள்ளியில நிலைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதுக்கு ஒரு 5 விஷயங்கள் ஐயா சொன்னாங்க. அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பொறுமை, நேர்மை, வாய்மை, தயை, வாய்மை, தயை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. திருப்தி
இறுதியாக வந்து திருப்தின்னு சொன்னாங்க. இந்த 5 விஷயத்தையும் வந்து விளக்கி நமக்கு சொன்னாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதை எல்லாத்தையும் நாம வந்து அ நாம நம்ம வாழ்க்கையில வந்து நாம அதை கடைபிடிக்கும்போது, நமக்குள்ளாக நாம அதை ஏற்று, நாம வந்து அந்த தன்மையாக நாம மாறும்போது, அது வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பஞ்சபூதங்களோட அதை இணைச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதை செய்யும்போது மட்டுமே நாம வந்து இந்த முக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நிறைவு செய்தாங்க. மிகச் சிறப்பான உரை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இது மாதிரியான உரைகளை வந்து நீங்க தொடர்ந்து கொடுக்கணும். இப்போ நீங்க இது தொடர் வகுப்பாகத்தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை மேலும் தொடரணும்னு சொல்லிட்டு மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்டில் செய்யலாம். அனிதா, சசி வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா, இன்றைய உரை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. எனக்கு உள்ள கேள்வி வந்து 2 இருக்குது. பட் இது சார்ந்து இல்லாததையும் ஒரு கேள்வி இருக்குங்க. அதுக்கும் பதில் சொல்லிடுங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்மளுடைய பழைய நினைவுகள் சிலதெல்லாம் வந்து நம்ம ஆழ் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்குங்க. அதை வந்து எப்படி நம்ம அதை எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொன்று வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும். இப்போ மனதிலையும் அந்த நோய் மாதிரி தான், அதையும் அப்படியே ஏற்றுக்கணுங்களா? இப்போ உடலில் வர நோயும் நம்ம அப்படியே அதை ஏற்றுக்கணுமா? அது 2த்துக்கும் விளக்கம் தாருங்க. பழைய நினைவுகளிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நினைவு அழிய முடியாது. அந்த நினைவுகள் உங்களுக்கு பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த நினைவுகள் நாம் அங்க ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த விஷயத்தை அந்த அனுபவத்தின் மூலியமாக ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு உதவி பண்ணும். அந்த அனுபவத்துல நீ கற்றுக்கொடாம இருந்தால் அங்க மனசுக்கு பிடிக்கல, அந்த பிடிக்கலங்கிறது தான் அந்த அனுபவத்துல துக்கம் கொடுக்கும். அதுல பாடமா எடுத்திருந்தால், உதாரணமாக ஒரு 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 அனுபவம், ஒரு கீழே விழுந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க கீழே விழுந்துடுறீங்க, அல்லது தவறா பேசி உங்க காரியம் தப்பா நடக்குது அப்படின்னா, அந்த அனுபவங்கள் உங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, சொல்லாம வந்துக்கலாமே, பேசாம வந்துக்கலாமே, இப்படி பேசி நல்லா இருக்குமே, அப்படி பேசியிருந்தா நல்லா இருக்குமே, நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த அனுபவத்துல இருந்து என்ன பாடம் எடுத்துக்கிட்டீங்க, எப்படி அணுகியிருக்கணும், அப்ப அங்க என்னுடைய தவறு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அங்கே சரி பண்ணியிருந்தா அதுக்கு அது அனுபவம் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான ஒரு ஒரு பிராக்டிஸ் ஆகி போச்சு. அப்ப அதுதான் நீ பார்க்கணும், தவிர நடந்த விஷயத்துல இருந்த இன்ப துன்பத்தை யோசிக்க கூடாது. நடக்கிற காரியத்தில் நான் சுகமா அனுபவிக்கிறதுக்கு அது பாடமா இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கணும். அது எடுத்திருந்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அனுபவங்கள் மூலியமா தான் ஒரு கற்றுக்கொள்வது வருது. அது அடுத்த நிலைக்கு கட்டத்துக்கு நடைமுறைக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டு அடுத்த காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு அனுபவங்களும் நீங்கள் அது பாடமாக எடுக்கின்ற வழிக்கு அது சுகம். சொல்லிக் கொடுத்தாரு. அப்ப 4 சாத்தினாரு, நல்லா படிச்சோம். 4 சாத்த போய்தான் அந்த பாடம் புரிஞ்சது. அந்த பாடம் புரிஞ்சது காரணம் அடிச்சதான். அடிச்ச வாத்தியார இப்ப மனசு வச்சா வெறுப்பா இருக்கும். அவ அடிச்சு போய் என்னென்ன பாடம் எடுத்துக்கிட்டோம் நினைச்சீங்கன்னா இப்ப சுகமா இருக்கும். அப்ப அதுக்கு காரணமா இருக்கு. அப்ப அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பழைய நினைவுகள் உங்களுக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்காது. அடுத்து வந்து இப்ப நோய் வந்துச்சுன்னு, நோய் வந்தால் அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் நோய் வரல, ஏதோ காரணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த நோயை பற்றிய விவரங்கள் கிடைக்குது, நோய் எப்படி தீர்ப்பது என்ற வழிமுறை கிடைக்குது. எப்பன்னா நீங்க ஏற்றுக்கொண்டால் அதுல இருந்து ஒரு பாடம் கிடைக்காம சொல்லணும். ஏற்றுக்கொள்ளும் மட்டுமே. ஏற்றுக்கொள்ளாமல் சரிப்படுத்த வேண்டும் என்றால் காரணக்காரி இல்லாமல் நீங்க சிகிச்சைக்கு போயிட்டே இருப்பீங்க. ஏற்றுக்கொண்டால் அதோடைய வேதனை கம்மியாயிரும், தாக்கம் கம்மியாயிரும். 2வது சரியான வழிமுறை கொண்டு போகும். அடுத்து இந்த வேதனைக்கு என் கர்ம கணக்கு ஒண்ணு இருக்கு, அது கழிக்கத்தான் வந்திருக்கு, கழியட்டும் சொல்லி அது கழிப்பதற்கு உண்டான சுகத்தை அனுபவிப்பீங்க. தவிர ஐயோ வந்துருச்சே, ஏன் வந்துச்சு, வரலாமா செய்யலாமா என்ன பண்ணணுங்கிறது அந்த எண்ணம் ஓடாது. அதே நேரம் உங்களுக்கு சரியான சிகிச்சைக்கு உண்டான ஒரு நல்ல வழியும் பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல அவசரப்பட்டு ஆதரப்பட்டு நீங்க அந்த நோயை கூட சரியா பண்ண முடியாது.
அதை முதல்ல அந்த வழியை அக்செப்ட் பண்ணும்போதே அது பாதி நோய் இல்லை. அடுத்து பண்ணும்போது சுகமாயிரும், அது பிராக்டிஸ் ஆகும், அது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது நன்மையாத்த முடியும். இப்படிங்கிறது நீங்க அதுல அந்த பொறுமை, நேர்மை, வாய்மை, தய, திருப்தி இதுக்குள்ள பார்த்தா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இயற்கையாக. சரிங்கய்யா. வாழ்க்கை அந்த கேள்வி சரியா சொல்லலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது உடல் ரீதியான துன்பங்கள், மன ரீதியான துன்பங்கள், இது ரெண்டத்தையும் வேறு வேறாக அணுகணுமா, இல்ல ஒன்றை? இப்போ உடல் ரீதியான துன்பம் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம மருத்துவம் ஒன்று பார்க்குறோம். ஏதோ ஒரு உடல் எனக்கு தலை வலிக்குது என்ன இருந்தால் உடனே அதுக்குள்ள நம்ம மருத்துவம் பார்க்குறோம். இப்போ இதை ஏத்துக்கணுமா, இல்ல மருத்துவம் பார்த்து எதிர்வினை புரியணுமா? அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள், ஒருத்தரை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு ஒரு நெருங்கிய உறவினர், அந்த அவமானத்தை ஏத்துக்கலாம். அதுக்கு வேற அது இதே மாதிரி நோய்களையும் நம்ம பாவிக்கலாமான்னு கேக்குறாங்க போல் இருக்குங்க அந்த கேள்வி. அதான் நீங்க பழைய நினைவுகள் அதை அவமானப்படுத்திட்டாங்க, எண்ணம் உங்களுக்குள்ள இருந்து அஜீரணமா இருந்திருந்தால், இப்ப ஏற்கனவே சொல்லப்படி அது சமநிலையோட அந்த ஜீர்ணிச்சு கொண்டால் அந்த பாதிப்பு உங்களுக்கு ஓடாது. ஜீர்ணிச்சுக்கிட்டீங்கன்னா ஜீரணிக்க முடியாத அந்த மனசுங்கிறது அது எந்த எந்த மண்டலத்தை பாதிக்கும்? அப்போ மணிப்பூரத்தை பாதிக்கும். மணிப்பூரம் பாதிக்கும் போது அந்த குடல் சார்ந்த வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு கொடுக்குது. இது மனமிலிருந்து வரக்கூடிய நோய். அப்ப வந்த பிறகு அது உடல் சார்ந்த நோயா மாறிக்கிடுது. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ மனசுக்கும் ஏற்பட்ட அந்த உணர்வு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா உடலுடைய ரசாயனத்துக்குள்ள பாதிக்கப்படும் போது உடல் நோயா மாறிக்கிறது. அப்ப ரெண்டும் பிரிக்க முடியாது. சரிங்களா? அப்ப மனதிலிருந்து உடலை பார்க்கும் போது அந்த சரிப்படுத்த வேண்டியது உடலையா மனதையா மனதை தான் சரிப்படுத்திட்டு இருக்கணும். அதை விட்டு உடலையே பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா சரியாகும். மூலக்காரணம் எப்ப புரியும்னா, நீங்க அந்த வழியை ஏற்றுக்கொண்டு போது அந்த மூலக்காரணம் புரியும், மனசுங்கிற புரியும். நீங்க ஏத்துக்கிடாம இருந்துட்டீங்கன்னா அந்த நோயை பத்தி மருந்து போடுவீங்க, உடலுக்கு போடுவீங்க, ஆனா மனசு போட மாட்டீங்க. அப்ப அதை ஏற்றுக்கொள்கின்ற போது மனம் அங்க அமைதி அடைகின்றது. அமைதி அடைந்த மனதிலிருந்து தான் அந்த புரிதலே வரும். எப்ப மனசு அமைதி அடையதோ, ஏற்றுக்கொள்கின்றதோ, அதோட புரிதல் ஆழமாய் விடுகின்றது. அதற்கான இயற்கையே பார்த்தீங்கன்னா அந்த சூட்சுமத்திலே அது உங்களுக்கு உணர்த்தும். பொதுவாகவே இந்த உடம்பு அமைதி அடையும் போது இப்ப பசி எடுக்குது அது சாப்பிடணும், இது எங்க கேட்கணும்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி நீங்க அந்த எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற போது அடுத்து என்ன பண்ணணுங்கிறது அடுத்த தான் உள்ளுணர்வுலயே செயல்பட தொடங்கி விட்டது. நீங்களா அது மாதிரி வெறுப்போ ஏற்றுக்க முடியாம போகும்போதோ அந்த இது ஈஸியா உங்களுக்கு அந்த மனம் அடங்காது, மனம் பதட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப சரியான பாதையை நீங்க அதை அடைய முடியாது. அப்ப ரெண்டுமே பிரிக்க முடியாது. அது மனதில் மூலியமாக வருது என்று புரிஞ்சுக்கிங்க. வந்த பிறகு அதை ஏத்துக்க போகும்போது அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சிறப்பு சிறப்புங்க. இரண்டுத்தையும் இணைச்சி ஒரு நல்ல பதில. வணக்கம். வாழ்க. அதே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதே வாழ்க வளமுடன். அதே சசிகுமார் ஐயா இப்போ உடல் ரீதியாக துன்பம் வரும்போது அதையும் இதையும் தனியா பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு என்னுடைய புரிதல் எப்படின்னாங்க, இப்போ உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு நோய், ஒரு துன்பம் அப்படின்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதை அணுகும் பொழுது அது குணமடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு வைத்தியத்தை பார்க்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த நோயினுடைய துன்ப உணர்வை எதிர்க்கிறது. இப்போதைக்கு அந்த துன்ப உணர்வு என்னிடமிருந்து நீங்க வேண்டும், குணமடைய வேண்டும் என்ற அங்க உந்துதல் அந்த மனதில் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அலோபதியில போய் ஒரு வலி மாத்திரையை சாப்பிட்டு இப்போதைக்கு வலி நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். ஆக மனம் ஏற்றுக்கொண்டு அந்த உடலின் துன்பத்துக்கு தீர்வு காண்பது என்பது விஞ்ஞான மருத்துவம் இல்லாத மற்ற மருத்துவத்துக்குள்ள பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் அது பொருந்துது. விஞ்ஞான மருத்துவத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளாமல் உடலை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள் என்று இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோணுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். அதான் மனசுதான் முடிவு பண்ணுது.
அந்த அவங்க என்ன மனசு முடிவு பண்ணுதோ அது அந்த நேரத்துக்கு அவங்க நிவாரணமா அப்படின்னு போகும். தீர்வா எதுன்னு யோசிச்சோம்னா இது இந்த வழி வரணும். அது அவங்களுக்கு அந்நேரம் என்ன கொடுக்கப்பட்டது அதான். அதான் மனம் வந்து தற்காலிக நிவாரணத்தை தேடிச்சுன்னு சொன்னோம்னா அது ஒரு வழி. ஆமா, நிரந்தரமான அந்த தீர்வை தேடுவது என்பது ஒரு வழி. அப்ப இதுல வந்து மனம் முழுமையா எப்பங்கயா செயல்படுது? நிரந்தர தீர்வுல தானே மனம் முழுமையா செயல்படுது. ஆனா இன்னைக்கு அதுக்கு நிறைய பேர் வர்றது இல்ல. அளவுபதி ஈஸியா ஏமாற முடியுதுல்ல. ஈஸியா வழி இல்லாம ஒரு மயக்கத்தை கொடுக்கும் போது அந்த சுகத்தை நாடிடுது. அப்ப அடுத்ததுக்கு அப்படியே போய் கடைசியில முடியும் போது எப்படி முடியும் தெரிய மாட்டேங்குது. அது அவங்களுக்கு புரியணும். கடைசியில மனம் வந்து அதுல போய் சிக்கிக்குது. ஆனா முழுமையான நீங்க சொன்ன மனம் வந்து முழுமையான தீர்வை நோக்கி போக மாட்டேங்குது. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வந்து தயை அப்படின்னு சொல்ற போது கருணை அப்படின்னு சொன்னீங்க. அது என்னங்க எனக்கு புரியல, அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. அதாவது நீங்க தயவு காட்டுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? தயவு பண்ணுங்க, தயவு காட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த தயை காட்டு சொல்லும் போது அப்படியா என்னாச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இறக்கத்துல பதறிட்டீங்கன்னா அப்ப பொறுமை இழந்துட்டீங்களா? இப்ப நேர்மையா நீங்க விசாரிக்க மாட்டீங்க. சரி, உண்மை வராது. சரி, அப்ப போய் உன்னை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. அப்ப தயை எப்படி வரணும்னா பொறுமையா இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல பொறுமையா கேட்டு அது நேர்மை விசாரிச்சு உண்மைதானா அப்படி தெரிஞ்ச பிறகு தயை வரணும். சரி, அதான் உண்மையான தயை. கேட்ட மாத்திரத்துல நீங்க எமோஷன்ல தூக்கி கொடுத்தீங்கன்னா தயையா? அது தயை இல்ல. அது இறக்கத்துல வர்றது. உங்க மனசுடைய வீக்னஸ்ல வரக்கூடியது. ஓ, சரி சரி சரி. அப்ப நீ விசாரிச்சு அவன் கரெக்டா நேர்மைக்கு கொண்டு போறான்னா அந்த உண்மை புரிந்து கொண்டு கொடுத்தால் அதுதான் உண்மையான அன்பா இருக்க முடியும். இல்ல பாசத்துல விழுந்துருவீங்க, இல்ல இறக்கத்துல விழுந்துருவீங்க. அப்ப செஞ்சுட்டு திருப்தி இருக்காது. ஐயோ இவன் சரி தப்பு பண்ணிட்டானோ, கேட்டு கொடுத்துக்கலாமோ, நான் தேவை கொடுத்தேனா அப்படி நல்லவா தான் வரலையா? சில நேரங்கள்ல நல்லா செஞ்சுட்டு கூட. ஆமாங்க, அந்த மாதிரி நம்ம சில இடத்துல நம்ம மாட்டிடுவோம். ஆனாங்கய்யா, இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ விழுந்துட்டாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே பதறதானே செய்வோம். ஐயோ அவங்க கீழே விழுந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்கள தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை நாம செய்து பண்ணுவோம் இல்லைங்கய்யா. அதுக்கு பேரு தானங்க இறக்கம். இறக்கங்க இல்லம்மா, நீங்க பதறுனா அந்த காரியம் சரியா செய்ய முடியுமா? அந்த ஸ்பாட்ல உடனே நம்ம இதெல்லாம் நம்ம இது நம்ம சரியா அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு செய்ய முடியாது இல்லைங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு இயல்புலையே அதை நாம் காப்பாற்றணும், சரி பண்ணணும்ங்கிற இயற்கையான இயல்பு நம்மகிட்ட இருக்கும். நீங்கள் அந்த இறக்கங்கிற பதறிட்டீங்கனால் அப்ப யார்கிட்ட போன் பண்ணணும், எங்க போன் பண்ண தெரியாம கைகள் நடுங்கி நீங்க கொஞ்சம் இழந்துருவீங்க. பதட்டம் இல்லாம பண்ணாதான் காரி கட்சி தான் முடிக்க முடியும். பதறிட்டா சரியா செய்ய முடியாது. நீ தயைதான். அப்ப தயைங்கிற விஷயத்துல நீங்க பதறாம செய்யணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்க ஒரு ரோட்ட அடிபட்டு இருக்கான், உடனே தூக்க போறீங்க. அந்த வேகத்துல உங்க பக்கத்து என்ன வண்டி வருது, கார் வருது, நீ பாக்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா நீ பொறுமையா இருக்கீங்க அர்த்தம். அப்ப நிதானம் இருக்கு அர்த்தம். அப்ப எப்படி போனா நான் கடக்க முடியும், நேர்மை இருக்கு அர்த்தம். அப்ப உண்மையை போய் பார்க்க முடியும். இதெல்லாம் உங்களை வச்சுக்கணும் நீங்க. அப்பதான் அவனுக்கு என்ன காரியம் எப்படி செய்யுங்க உங்களையும் நல்லா இருந்து அவனை கொண்டு போக முடியும். நீங்க ஒரு எமோஷன் ஆயிட்டீங்கன்னா, நான் சொல்ற எமோஷன் ஆயிட்டீங்கன்னா பதறிடுவீங்க. தேவையில்லாத தொந்தரவு உங்களுக்கு வரலாம், இது அவங்களுக்கு வரலாம். அப்ப இதுல இருந்து விடுபடத்தான் இப்படி போகணும் தயங்கிறது. சரிங்க சரிங்க, புரியுதுங்க. நம்ம அப்படி பதட்டத்தோட இருக்கும்போது நமக்கு தலைகால் புரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்போம். நிதானமா இருக்கும்போது செய்யக்கூடிய அந்த
அதுதான் கருணை அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, அதான் கருணை. ஆமா. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. வாழ்க வளமுடன். அடுத்து வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்கய்யா? சரிங்கம்மா, நான் விடைபெற்றுக் கொள்ளலாமா? வேலைகள் இருக்கு. சரிங்கய்யா, நீங்க நிறைவு செய்து நீங்க விடைபெற்றுக் கொள்ளுங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிங்க ஐயா.